அண்ட் செக்ஷுவல் ஹெல்த் இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் டெஃபினட்டா உங்களுக்கு ஹாப்பியான சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் நீங்க மென்ஷன் பண்ண ரொம்ப ஆசைப்படுறேன். அதே நேரத்துல கடமைப்பட்டிருக்கேன். எலிக்சர் மிக்ஸ் குழுமம் சார்பாக இன்னைக்கு இன்னைக்கு தலைப்புக்கு தேவைப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த 68 நபர்களுமே. இப்போ 68 பேர் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுமே நம்ம வாழ்க்கையுடைய முக்கியத்துவத்தை ஒரு அவேர்னஸ் ஆகவும் அதே நேரத்துல சரி பண்ணிக்க கூடிய விதமாகவும் அதை லைஃப்ல அப்ளை பண்ணிக்க கூடிய விதமாகவும் நமக்கெல்லாம் வந்து இந்த எலிக்சர் மிக்ஸ் மீட்டிங் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. ஸோ அதுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் காலமா நான் இன்னைக்கு பேச போற தலைப்புக்கு எலிக்சர் மிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிர்த கூட்டுக்கலவை 15 வருட காலமாக எண்ணற்ற தம்பதியினருக்கு, எண்ணற்ற ஆண் மக்களுக்கு, பெண் மக்களுக்கு அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தை சரி பண்ணி வித் கிரேஸ் ஆஃப் ஆல்மைட்டி இறைவனுடைய அருளால இந்த எலிக்சர் மிக்ஸ் மூலம், இந்த பொருள் மூலம் எதிர்பார்க்காத ஒரு ஒரு மிராக்கிள் ரிசல்ட்டையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையை வந்து திருப்பி அமைத்து கொடுத்த, நல்ல விதமாக அமைத்து கொடுத்த ஒரு பெருமை அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த எலிக்சர் மிக்ஸ் பொருளுக்கு 100க்கு 100 விழுக்காடு உரித்தானது. எல்லா புகழும் இறைவனுக்கே. கிட்டத்தட்ட இந்த 15 வருஷத்துல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 1000 பேருக்கு செக் போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுல 990+ ஆஃப் த பீப்புளுக்கு, அதுவும் குழந்தை பாக்கியத்துக்காக வந்த தம்பதியினருக்கு எப்படி சொல்றது, நிபந்தனைக்கு உட்பட்டு ஒரு சேலஞ்சிங் மாதிரி வாங்குங்க, டெஃபினட்டா குழந்தை பாக்கியம் இருக்கு. ஆனா இந்த கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சர்டன் கண்டிஷன்ஸ் சொல்லி ப்ராடக்ட் கொடுத்ததுல 990+ ஆஃப் த பீப்புளுக்கும் குழந்தை பாக்கியம்னா உண்மையிலே இந்த எலிக்சர் மிக்ஸ் பொருள் இந்த ஒரு விஷயத்துக்கு, அதாவது இல்லற வாழ்க்கைக்கு, இனப்பெருக்கத்துக்கு, இனப்பெருக்க மண்டலத்துக்கு, வாழ்க்கையுடைய சந்தோஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இயற்கையான ஒரு பொருளாக திகழ்ந்துட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து நமக்கு நமக்கு நம்ம கண்ணுக்கு தென்பட்டிருக்கலாம், இல்ல செவிக்கு வந்து விழுந்திருக்கலாம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்காது. ஆனா நம்மளை சுத்தியே வந்து நிறைய இருக்கும். அதுலயும் ஒரு சில விஷயங்கள் தான் அபூர்வமா, அற்புதமா இறைவனுடைய அந்த ஒரு ஒரு உணர்வை உணரக்கூடிய ஒரு பொருளா இருக்கும். அந்த வகையில உள்ள ஒரு பொருள் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். உண்டு கழித்த அத்துணை நபர்களுக்குமே தெரியும் இந்த பொருளுடைய மகிமை. 1 இல்ல 2 இல்ல. இந்த விஷயத்தை பொறுத்த வரையும், இல்லற வாழ்க்கை விஷயத்தை பொறுத்த வரையும் இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே வந்து உடலாலும் மனதாலும் ஒரு தெளிவையும் ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். தேவைக்கு தேவைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இந்த எலிக்சர் மிக்ஸ் தான். ஓகே மேம். உண்மையில வந்து கேட்கும் பொழுது இப்படி ஒரு பொருள் வந்து கிடைக்குது அப்படின்னா சந்தோஷம். இது எப்படி நமக்கு பயன்படுது அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி இது நமக்கு ஏன் வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்பர் 1, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சார்ந்த விஷயங்களும், மனம் சார்ந்த விஷயங்களும் வேறு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வேறு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு இருக்கக்கூடிய மென்டாலிட்டியும், பயாலஜிக்கல் விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னா மாறுபட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அட்வான்ஸா போகலாம். டெக்னாலஜி வைஸாவும் சரி, நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வைஸாவும் சரி, ரொம்ப அட்வான்ஸா இருக்கலாம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாதாரணமாவே சொல்றேனே, ஒரு பெண் குழந்தைங்களுக்கு வந்து பூப்படைறதுன்னா என்னன்னே தெரியாது அப்போ, அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு வந்து A to Z ஒரு டீனேஜ்ல எல்லா விதமான விஷயங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அன்னைக்கு அப்படி இல்ல. அது ஒரு ஜெனரேஷன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு எல்லாம் தெரிந்தும்
ரியலான ஒரு குட்னஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. அப்போ மீனிங் ஆஃப் த லைஃப், பர்பஸ் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். இந்த 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 பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான தனித்துவம் இருக்கும், மகிமைகள் இருக்கும். ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும். இல்லைங்களா? ஆனா எல்லாத்துக்குமே வந்து இ இ அந்த ஒரு இரக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா இதுக்குமே இருக்கும். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஜீவராசி வந்து கருவுற்றிருக்கு அப்படின்னு சொன்னா, அத கொல்றதுக்கோ, அத தாக்குறதுக்கோ, அ இல்ல அந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் அந்த வயித்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயத்த கருவ வந்து சேதப்படுத்துறதுக்கோ எந்த ஜீவராசியுமே என்ன பண்ணாது? அத கொன்னு சாப்பிடணும்னு கூட எண்ணம் வராது. 5 அறிவு இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகளுக்குமே. ஆனா, நம்மளோட மனித குலம் இருக்கு பாருங்க. உண்மையிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய அவலனைய நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்மளுடைய உலகம் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு சில வ வணிக வணிக லாபத்துக்காக சரிங்களா? மக்களுடைய சில விஷயங்கள்ல வந்து பிழை பண்றதுல, இந்த இன்ஃபெர்டிலிட்டிய டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நெறைய இருக்கு. உணவு பொருட்கள்ல சரிங்களா? எஸ்பெஷலா சொல்லணும் அப்டின்னா. எந்த அளவுக்கு அப்டின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரையுமே வந்து, நம்மளுடைய இனப்பெருக்க மண்டலத்த சேதப்படுத்தக்கூடிய வகையில நெறைய இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம். சாதாரண உப்புலேருந்து ஒரு 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 கடையில கிடைக்கக்கூடிய ஒரு பாட்டில் ஜூஸ்லேருந்து, சாப்பிடக்கூடிய ரிஃபைன்ட் பொருட்கள்லேருந்து, இன்ஸ்டன்ட் ஃபுட்டுலேருந்து, ம் சில சில அஜினமோட்டோ யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாடுலேருந்து, இந்த மாரி நெறைய விஷயங்கள் பதப்படுத்த வைக்கப்பட்ட ரசாயனங்கள்ல இருந்தெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல இந்த இனப்பெருக்க மண்டலத்த சேதப்படுத்தக்கூடிய வகையில நெறைய விஷயம் நமக்கு வந்து பாடிக்குள்ள இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்திய சர்வே மட்டும் இல்ல, உலக சர்வே என்ன சொல்றாங்களா, 3ல 1 பங்கு 3ல உலக பங்கு 3 அப்டின்னா, 3ல 1 பங்கு வந்து எப்டி இருக்காங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெர்டிலிட்டி. இந்தியாவ பொறுத்தவரையும் 5ல ஒரு பெண்களுக்கு என்னது? தைராய்டு பிரச்சனை. அதே தான் ஆண்களுக்கும். எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு ரிலேட்டட் உடைய தான் வந்து நம்மளுடைய மனிதனுடைய பாடி ஆக்சுவலி. புரிஞ்சுக்கணும். இப்ப அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ சீக்கிரமாவே வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க குழந்தைகள. அதாவது இப்போ பூப்படைறாங்களா, அது பூப்படைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கப்பிள் ஆஃப் த இயர்ஸ்லயே ஒரு 2, 3, 4, 5 இயர்ஸ் அப்பல்லாம். அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா 10, 12 குழந்தைங்கலாம் இருந்தாங்க. அடுத்தடுத்து, அடுத்தடுத்து, அடுத்தடுத்துன்னு ஒண்ணு ஒண்ணு பார்த்துக்கும். அதுக்கப்புறம் வந்த ஜெனரேஷன்ஸ்ல 2 நாம் இருவர், நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர், நமக்கு ஒருவர், அப்புறம் நாமே குழந்தை, நமக்கே குழந்தை, அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிய வாங்கி சுருங்கிடுச்சு. எந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் சுருங்கிடுச்சோ, அதே மாதிரி பீப்பிளோடைய இந்த ஒரு விஷயத்த பொறுத்தவரையும் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 போதும், 1 போதும். ஓகே இல்லனாலும் பரவால்ல. அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துருச்சு. நம்மள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களும், உபகாரங்களும் அதத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து வேற வழி இல்லாம அது கூடயே சர்வை பண்ணக்கூடிய விஷயமா ஆயிடுச்சு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த உணவு பொருட்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களெல்லாம் ப்ராசஸ் பண்ணி தான் வருது. அது உடம்புல வந்து நெறைய ஹார்மோன் இம்பேலன்ஸஸ கிரியேட் பண்ணுது. டாக்ஸின்ஸ கிரியேட் பண்ணுது. நச்சுத்தன்மைகள கிரியேட் பண்ணுது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, உடம்பு வந்து ஒபிசிட்டி அதாவது ஓவர் வெயிட், அண்டர் வெயிட், ஓவர் வெயிட்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பாடிய வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேட்டியா ஆக்குது. ஆக்சுவலி வந்து இல்லற வாழ்க்கைக்கும் சரி, அ குழந்தை பேருக்காக காத்திருக்கவங்களுக்கும் சரி, எப்பவுமே வந்து பாடிய ஃபிட்டா இருக்கணும். ஃபிட்டா வச்சுக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ரியலான ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால வந்து பார்க்க முடியும். இட்ஸ் அ பேசிக் திங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபிட்னஸ் அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிளஷருக்கு இட்ஸ் அ மஸ்ட். அது ஃபிட்னஸ் அது ஹைட்டா இருந்தாலும் சரி, குட்டையா இருந்தாலும் சரி. இதுல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்தியால நெறைய விஷயங்கள் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸா ஆகுறதுல, அ மக்கள் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெயிட் மேனேஜ்மென்ட், ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திருப்பீங்க. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து 145 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு நம்மளுடைய இந்தியா. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட்ஜெட்ஸ்ல முக்கியமா வந்து லேப்டாப், மடியில யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப், நம்ம கையிலேயே வச்சிருக்க 6வது விரலா வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ். ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த 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 எப்படி சொல்றது? ப்ளூ லைட் ரேஸ் டாக்ஸிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கதிர்வீச்சுன்னு சொல்லலாம்.
ஸோ மைனூட்டா தான் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுலேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்போஷர் வந்து நம்மளோட பாடியில வந்து செமி பெனட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, பாடியில வந்து நெறைய டாக்ஸின்ஸ கிரியேட் பண்ணுது. நெறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ உருவாக்குது. நல்ல ஆட்டம்ஸ டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். எஸ்பெஷல் அதெல்லாம் மடியிலே வச்சு யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நெறைய விஷயத்துக்கு அதாவது நம்ம மேல இருக்கக்கூடிய தோல தாண்டி முக்கியமா இருக்கக்கூடிய வெயின்ஸ், ரத்தம் இதுல எல்லாத்துலயுமே என்ன என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸின்ஸ கிரியேட் பண்ணுது. அப்ப தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ரத்தம் சுத்தம் அப்படிங்கிறதா மருத்துவம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரத்தத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அதாவது இந்த சத்துக்கள் அயனா இருக்கட்டும், கால்சியமா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? பாஸ்பரஸா இருக்கட்டும், எல்லாம் இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியமா இருக்கணும். இது எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. ஆக இந்த கெமிக்கல் எக்ஸ்போஷர், இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன்னைக்கு வந்து அப்பல்லாம் குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 14, 15 வயசுல வந்து பூப்படைவாங்க. நேச்சுரல் மேனாகேர் நடக்கும். ஆனா இன்னைக்கு 8 1/2, 9 வயசுலயே வந்துடுறாங்க. பிகாஸ் ஆஃப் செர்டைன் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் காரணமாக அந்த ஃபுட் கைண்ட் ஆஃப் த டயட் காரணமாக, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் காரணமாகலாம் அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இயர்லி ஏஜ்லயே வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸஸ் ஏற்படுது. பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். ஆனா அதையும் தாண்டி அ இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷன்ஸ் கிடையாது பாடிக்கு. ஏன்னா நமக்கு வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சத்தில்லாத அதிகமான கார்போஹைட்ரேட், ரீஃபைன்ட் பொருட்கள், சுகரி ப்ராடக்ட் இதுதான் நமக்கு இன்னைக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயமா நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அப்போ லேக் ஆஃப் த நியூட்ரிஷன், புவர் நியூட்ரிஷன்ஸோட பேசிக்ல நம்ம ஆள் பாக்குறதுக்கு குண்டா இருக்கலாம். உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. சொல்லுவாங்க ஊளைக்கிடான்னு சொல்லுவாங்க. இல்லன்னா இல்லங்க சும்மா ஆள் தான் பாக்குறதுக்கு குண்டா இருக்காங்க. உள்ள சத்து இல்ல. அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இன்னும் தாண்டி போனீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து ப்ராப்பரான எக்ஸர்சைஸ் அண்ட் மெடிகேஷன்ஸ் கிடையாது. மேக்ஸிமம் எவ்வளோ பேர் இருக்கும்? ஒரு 113 பீப்பிள் இருக்கும். கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 பீப்பிளாவது நான் டெய்லி எக்ஸர்சைஸ் பண்றேன், டெய்லி மெடிகேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்றதுல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரொம்பவே 90% ஆஃப் த பீப்பிள் இப்படிதான் இருப்போம். உண்மையிலே அதுல லேக்கிங்கா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸோ பாடிக்கு வந்து அசைவு அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ஸ். மசில்ஸுக்கெல்லாம் அசைவு அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ஸ். ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ஸ். லிம்பியாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்பு எல்லாமே வந்து நர்வ்ஸால கனெக்டிவ் ஆயிருந்தாலும், ஒரு சில விஷயங்கள் வந்து நர்வ்ஸ் இல்லாம அங்கங்க இருக்கும். அந்த லிம்பியாட்டிக் சிஸ்டம் எல்லாம். அதெல்லாம் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னா, உடம்பு வந்து என்ன இருக்கணும்? அசைவுல இருக்கணும். அப்பதான் முடியும். ஸோ இன்னைக்கு சாதாரணமா பக்கத்துல போற விஷயத்துக்கு கூட வந்து ஒரு ஆட்டோ, ஒரு ஸ்கூட்டி, ஒரு சைக்கிள் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துட்டு போறோம். வாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றது இல்ல. சோம்பேறித்தனம். அது நம்மள முடக்கிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனோட நிலை மோஸ்ட்லி அதுதான். எல்லாரையும் சொல்ல வரல. ஆனா 90% மெஜாரிட்டில இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதானே. அப்ப இந்த மாதிரியான காரணிகள் இருக்கும் பொழுது, நம்ம பாடியில வந்து நார்மலா எதிர்ப்பு சக்திக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள கையாள வேண்டியது இருக்கு. ஆனா, இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு டயபெட்டிக் பேஷண்டோ, ஒரு தைராய்டு பேஷண்டோ, இல்ல ஒரு பிபி பேஷண்டோ சரிங்களா? இல்லாம இல்ல. அப்பன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க இல்லற வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, சந்தோஷம்னு ஒண்ணு இருக்குல்ல, பிளஷர்ன்னு இருக்குல்ல, இந்த விஷயத்துலேருந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் அவேல இருக்காங்க. நேச்சுரலான ஒரு பிளஷர்லேருந்து அவங்க ஃபார் அவேல இருக்காங்க. பிகாஸ் அவங்க எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள், அது ஒரு விதமான ஒரு சிஸ்டம்க்குள்ள இயங்கிட்டு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியத்துக்காகன்னு பார்க்கும் பொழுது, டெஃபினட்டா வந்து குழந்தை பாக்கியத்துக்காக ஒருத்தவங்க போறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் போறாங்க, மருத்துவத்த தேடி போறாங்கன்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன அவங்களுடைய பிளட்ல ஹார்மோன் லெவல்ஸ டெஸ்ட் பண்ணுவாங்க. பெண்களா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கர்ப்பப்பையில கட்டி இருக்கா? ஃபெலோப்பியன் டியூப்ல அடைப்பு இருக்கா? இல்ல அவங்களுடைய எஃகு எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அ அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கா? டயபெட்டிக் பிரச்சனை இருக்கா? அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் ஆண்களுக்கு சீமன் அனலைசிஸ் பண்ணுவாங்க. சீமன் எப்படி இருக்கு? அதாவது அணுக்கள் எப்படி விந்தணுக்கள் எப்படி இருக்கு? அத பார்ப்பாங்க. அதே மாரி அவருக்கும் தைராய்டு பிரச்சனை எதுவும் இருக்கா? இல்ல டயபெட்டிக் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பேசிக்கா பார்ப்பாங்க. சரிங்களா? இதத்தான் என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நார்மலா போய் செக் பண்ணும்பொழுது, அவங்க டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இவ்வளோதான். ஆனா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் இருக்கு பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா? அ அதாவது பெண்களுக்கும், ஆண்களுக்கும் ஹார்மோன்ஸ். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஓஜெனிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கருமுட்டை வளர்ச்சி. ஆண்களுக்கு வந்து ஸ்பெர்மடோஜெனசிஸ் அதாவது அவங்களுடைய அணுக்கள், விந்தணுக்களுடைய விஷயம். அது மாரி இம்ப்ளான்டேஷன் அதாவது அத நான் சொல்றேன். அ ஆண்களுக்கு வந்து எரெக்ஷன் பிரச்சனை, எஜாகுலேஷன் பிரச்சனை. இது பார்ப்பாங்க. விரைப்புத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்ப்பாங்க. ஸோ, இப்ப அதே மாதிரி இப்ப இம்ப்ளிமெண்டேஷன் எதுல வரும் அப்டின்னா, இப்ப சாதாரணமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய சிறு வயது சிறுமிகளுக்கு, அதாவது சில பேர்லாம் 8 1/2 9 வயசுலயே வந்து பூப்படையறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா,
நார்மலா என்ன நடக்கும் அப்படின்னா, நார்மலா ஒரு பெண்ணுக்கு வந்து யுட்ரஸ் ஒண்ணு இருக்கும். 2 ஓவரீஸ் இருக்கும். யுட்ரஸ் அப்படிங்கிறது தலையா எடுத்துக்கோங்க. ஜடை போட்ட மாதிரி. ஓகேங்களா? அந்த ஓவரீஸ் 2 பக்கமும். ஓகே. சோ இப்போ இந்த பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கருமுட்டை அப்படிங்கிறது அவங்களுடைய ஓவரீஸ்ல தான் உருவாகும். நம்மளுடைய தலையில முக்கியமா நெறைய விஷயங்கள் பாடிக்குள்ள இருக்கு. தலை அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் சில கிளாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிட்யூட்டரி கிளாண்ட் எல்லாம் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தலையாய ஒரு ஒரு சுப்பீரியர் கிளாண்ட் மாதிரி. இப்ப தலையில வந்து இருக்கக்கூடிய ஹைப்போதாலமஸ் கிளாண்ட் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பெண்களுக்கு அந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான என்ன ஹார்மோன்ஸ அதாவது ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லுட்டனைசிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க. ஸ்டிமுலேட் பண்ணி புரொடியூஸ் வைக்கிறாங்க. இந்த ஓவரீஸ்ல கருமுட்டை வளர்ச்சி உள்ள அந்த ஓவரியில பாத்தீங்கன்னா ஃபாலிகுல்ஸ் வளர்றதுக்கு, கருமுட்டை வளர்றதுக்கு. அது 14 நாள்ல முதல்ல 14 ஃபர்ஸ்ட் 14 டேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெச்சூர் ஆகுது. அதுக்குள்ள வளருது. சோ இந்த வளர்ந்த இருக்கு பாத்தீங்களா அந்த ஃபாலிகுல் அந்த முட்டை, கருமுட்டை அது வந்து ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கடத்தப்படணும். அதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பிரைன் ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் சுரக்க வச்சு இந்த ஓவரீஸ்ல ஹார்மோன்ஸ் மூலமா இந்த பிளட் மூலமா தகவல் கொடுத்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்றாங்க. அப்போ ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மெச்சூர்டான ஓவரீஸ் வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல கலெக்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னா ஓவிலேஷனுக்காக ஸ்பெர்ம் ஸ்பெர்ம் அண்ட் எக் இது ரெண்டும் வந்து சேர்ந்தாதானே உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அப்ப அதுக்காக என்ன ஆகுதுன்னா இந்த அடுத்த 14 நாளைக்கு வந்து பிலிப்பியன் டியூப்ல கலெக்ட் ஆகுது. சோ கலெக்ட் ஆகும் பொழுது இப்போ இந்த டைம்ல அன்மேரிட் ஆகுற பெண்மணிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த 28ல இருந்து 35 நாளுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சுழற்சி அதாவது பிளட் ஆகவும் மியூக்கஸ் ஆகவும் அந்த கருமுட்டையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியாகும். ஓவலேஷன் நடக்காததுனால. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மாதவிடாய். ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி. ஓகேங்களா? இப்போ இந்த சிறுமிகளுக்கெல்லாம் வந்து ஏர்லியாவே பூப்படைஞ்சிடுறாங்க. சோ இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, அதிகப்படியான ஒரு ஃபிளக்சுவேஷன் ஹார்மோன்ஸ்ல டெஃபினட்டா இருக்கும். சோ அப்ப இந்த சிறுமிகளுக்கு இந்த பெண்களுக்கு வந்து டீனேஜ் வயசுலலாம் பாத்தீங்கன்னா, அதிகமான ஒரு பிம்பிள்ஸ் இருக்கும். அதிகமா இருக்கும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். டீனேஜ்ல இந்த 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 ஃபிளக்சுவேஷன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினால. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு சடனான ஒரு வெயிட் கெயின் ஏற்படலாம். டெஃபினட்டா சான்சஸ் நெறைய இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு விதமான ஒரு மயக்கங்கள் இருக்கும், ஃபேட்டிக் இருக்கும், டயர்ட் ஃபீலிங்ல இருப்பாங்க. படிப்புலயோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து செலுத்த முடியாது. அந்த டீனேஜ்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும். பிகாஸ் இந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ்னால. ஏன்னா சீக்கிரமாவே இவங்க வந்து மெனக்கேர் ஆகுறாங்க பாத்தீங்களா? சோ இதனால. ஏன்னா இவங்களுக்கு பிரெயின்லயே வந்து ஆரம்பத்திலேயே வந்து சிக்கனமாவே அந்த எஃப்எஸ்ஹெச் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லுட்டனைசிங் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிருதா அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் டீனேஜ்ல அட்டைன் பண்றாங்க. சோ இதோட மட்டும் விட்ட போறது இல்ல. அதே மாதிரி சில பெண்கள் பாத்தீங்கன்னா ஓகே ப்ராப்பரா 13 14 வயசுலயே அட்டைன் ஆயிருந்தாலும் அவங்களுடைய டீனேஜ்ல டக்குன்னு வேற ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட் ஸ்டைலுக்கு மாறும்பொழுது இல்ல இந்த ஃபுட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாறும்போது சர்டன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ல உள்ளாகும் போது அவங்களுக்கு என்ன ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து மாறுபடலாம். அப்போ இந்த 2 கேசஸ்லயுமே வந்து பெண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாவே வந்து அவங்க எல்லாம் வந்து தைராய்டு இஷ்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மாறுவாங்க. ஸோ தைராய்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி பிரெக்னன்சிக்கு. ஸோ தைராய்டு இஷ்யூஸஸ் வந்து ஏற்படலாம். அதே மாதிரி டயபெட்டிக் வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆகும்போது தான் தெரியும் இன்ஃபர்டிலிட்டியோட விஷயங்கள். அப்ப இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கும் இவ்வளவு தூரம் வரையும் காஸ் ஆக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக ஏர்லியா மெனக்கேர் ஆகக்கூடிய குழந்தைங்களுக்கு அவ்வளவு பெர்சன்டேஜ் வாய்ப்புகளும் இல்ல இடையில டீனேஜ்ல வந்து இந்த செகண்ட் கைண்ட் ஆஃப் டயட்னாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் ஏற்படக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் இந்த மாதிரியான இஷ்யூஸுக்கு ஃபைனலா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எதுவா இருந்தாலும் சரி டெஃபினட்டா எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டெஃபினட்டா என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட் கண்டிப்பா பண்ணும். சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் சரி அதாவது டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கும் சரி பிரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணக்கூடிய பெண்மணிகளுக்கும் சரி இன்னைக்கு காமன் காசஸா என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுடைய சொன்ன பாத்தீங்களா அந்த ஓவரின்னு சொன்னல எக் அந்த கருமுட்டை வளரக்கூடிய இடம் ஓவரி. ஸோ அந்த ஓவிலேஷன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அதாவது அவங்களுடைய அந்த ஓவரிஸ் வந்து என்லார்ஜா இருக்கிறது, வீக்கமா இருக்கிறது அந்த ஓவரி கிளாண்ட். இப்போ வீக்கமா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா
அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஹை லெவல் ஆஃப் த ஆண்ட்ரோஜன் மேல் ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். இந்த பிசிஓஎஸ் பிரச்சனை, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அந்த பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரிஸ் ரொம்ப என்லார்ஜா இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிஸ்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா இர்ரெகுலர்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இல்லைன்னா டேப்லெட் போட்டாதான் பீரியட்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மூஞ்சில எல்லாம் எக்ஸஸ் ஆஃப் தி growth இருக்கும். ஒரு பெண் வந்து பெண்ணா இருக்கிறதுக்கு, ஒரு ஆண் வந்து ஆணா இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் பேலன்சிங். அதனாலதான் வந்து ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேல் ஹார்மோன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால தான் பிசிஓஎஸ் பிரச்சனை. அண்ட் இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கன்னத்துல எல்லாம் நிறைய ஹேர் இருக்கும். விமனுக்கு, பெண்களுக்கு. ஆண்களுக்கு தானே தாடி இருக்கும். ஆனா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மீச மாதிரி அதிகமா ஹேர்ஸ் இருக்கும். அதே மாதிரி கன்னத்துலயும் நிறைய ஹேர் இருக்கும். சோ இதுக்கான ரீசன் என்னன்னா அவங்களுக்கு இந்த பிசிஓஎஸ் ஹார்மோன் இருக்கு, பாலிசிஸ்டிக் ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறதுனாலதான். இதே மாதிரி சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிசிஓடின்னு சொல்லுவாங்க. அதாவது இம்மெச்சூர் இல்லைன்னா ப்ரீமெச்சூர் ஓவேரியன் ஃபெயிலியர். அவங்களுடைய கருமுட்டை வந்து ஒரு மெச்சூர்டாக ஒழுங்கா வளர்ச்சி இல்லாத நிலை. இப்படி இருக்கிறதுனாலயும் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து கருமுட்டை பிரச்சனைகள் வரும். இந்த பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடி அண்ட் பிரைமரி ஓவேரியன் இன்சஃபிஷியன்சி சொல்லுவாங்க. அதாவது டைமுக்கு வந்து குவாலிட்டியாகவும் குவான்டிட்டிலையும் வந்து பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணமாக அமையுது. சோ அப்ப இப்படி இருக்கிறவங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கும், பாடி கூட பாத்தீங்கன்னா ஒபிசிட்டியா இருப்பாங்க, மூஞ்சில நிறைய ஹேர்ஸ் இருக்கும், இது மாதிரி எல்லாம் இருக்கும். சோ ஹார்மோன்ஸ்லயும் வந்து எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்கு, ஃபெர்டிலிட்டிக்கு. சோ இதுல இந்த ப்ரொஜெஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ்லயும் சரி ஏதாவது இம்பேலன்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இதுவும் ஒரு ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணமாக அமையும். பொதுவாகவே ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரோஜனும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கீ ரோலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எதுக்கு அப்படின்னா பிரெக்னன்சிக்கு, ஃபெர்டிலிட்டிக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு இம்பேலன்சஸ் ஆகும்போது நிறைய விஷயங்கள் வந்து மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டெக்ஸ் கொனாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓவரிஸ் அண்ட் டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் தான் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல வந்து உங்களுக்கு இம்பேலன்சஸ் ஆகும் பொழுது அவங்களுடைய பிளட்ல வந்து சால்ட் பேலன்ஸும் சுகர் பேலன்ஸும் வந்து மாறுபடும். அந்த அல்டோஸ்டரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், அப்புறம் வந்து ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ், இதெல்லாம் பார்த்து கார்டிசல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்சிங் ஆகும்போது பிளட்ல பாத்தீங்க அப்படின்னா சுகருடைய பேலன்ஸும் சால்ட்டுடைய பேலன்ஸும் மாறுபடும். அதனாலதான் சில பேருக்கு வந்து பிரெக்னன்சிலே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பேருக்கு சுகர், சால்ட் எல்லாம் வர்றதை நம்மளால பார்க்க முடியும். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ். இந்த பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி, அதாவது பிரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடியும் இந்த பிளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமா அமையும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டிப்ஸ் நான் சொன்ன பாத்தீங்களா, வளர்ந்த கருமுட்டைகளை வந்து வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அந்த 14 நாளுக்கு அப்புறம் இந்த டியூப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்த டியூப்ல ஏதாவது டேமேஜ், அடைப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதனாலயும் வந்து என்னது கருத்தரிக்கிறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்பெர்ம் கூட என்ன ஆகாது, ஓவலேஷன் ஆக முடியாம பிளாக்கேஜ் இருந்ததுன்னா ஓவலேஷன் ஆகாது இல்லையா, அதனால இன்ஃபர்டிலிட்டிக்கான ப்ராப்ளமா இருக்கும். இதுலதான் வந்து ஆங்கிலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபெலோப்பியன் டியூப் டேமேஜ் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ஐவிஎஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி யுட்டேரியன் இஷ்யூஸஸ், கர்ப்பப்பையை பொறுத்தவரையும் ஃபிப்ராய்ட்ஸ் கட்டிகளோ இல்ல வேற ஏதாவது டியூமர்ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறத பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அதிகமாக உதிரப்போக்கு இருக்கும். டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொலாங்டு பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. அதிகமான உதிரப்போக்கு இருக்கும், ஃபிப்ராய்ட்ஸோ இல்ல நீர்க்கட்டியோ இல்ல வேற ஏதாவது டியூமர்ஸ் இருக்கும் போது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து அவங்களுடைய அப்டாமினல் பெயினையும் பெல்விக் பெயினையும் வந்து அதிக லெவல்ல ஏற்படுத்தும். அடிவயிறு வலியும் அதுக்கு கீழேயும் ரொம்ப வழிகளை வந்து ஏற்படுத்தும். இந்த மாதிரி கட்டிகள் இருக்கிறதுனாலயும் ஹெவி ப்ளீடிங்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பிளட் லாசஸ் இருக்கும். அவங்க வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்க மாட்டாங்க, சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, ரொம்ப சோர்வாவே இருப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அதாவது பிஐடி இல்ல எண்டியோமெட்ரைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அது எங்க இருக்கலாம் அப்படின்னா ஓவரிஸ்ல இருக்கலாம், இல்ல ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ல இருக்கலாம், இல்ல ஓம்பை ஏதாவது ஒரு பெல்விக் ஆர்கன்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். அப்ப இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதனாலேயே வந்து பெண்களுக்கும் இன்னும் சில பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சில விதமான ஹார்மோன்ஸ் இம்பேலன்சஸ்னால அவங்களுடைய வெஜினல்ல வந்து ட்ரைனஸ் ஏற்படலாம், இச்சிங்ஸ் ஏற்படலாம். இன்னும் சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா
சில நார்மல் டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறம் சில பெண்களுக்கு வந்து அந்த யுட்டேரியன் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்ல கனமான ஒர்க் செய்யக்கூடிய வெயிட் தூக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து யுட்டேரியன் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்ப்ப சரிவு இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணமா அமையும். நார்மலா குழந்தை நார்மல் டெலிவரி ஆன பிறகு சில பேருக்கு ஏற்படும் பார்த்திருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு எப்பவுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், ஒரு ஆன்சைட்டி, ஒரு பதட்டம் இருக்கும். எப்படி சொல்றது, ஒரு இன்டர்கோர்ஸ்ல வந்து ஒரு பெயின் இருக்கும். ஸோ லைஃபே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்மையிலே கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது இது வந்து எல்லா விதமான ஒரு கம்ஃபர்டபிளையும் வந்து கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பெண்களுக்கு. அதே மாதிரி தான் ஆண்களுக்குமே இருக்கும். ஸோ பெண்கள பொறுத்தவரையும் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஈவன் டாக்டர்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்றதுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ பொறுத்தவரையும் ஆ சில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அப்டின்னா, அவ்ளோ சீக்கிரம் எராடிகேட் ஆகாது. இட் வில் டேக் கப்புள் ஆஃப் மந்த்ஸ், கப்புள் ஆஃப் வீக்ஸ் ஆர் கப்புள் ஆஃப் மந்த் எடுக்கும் அது கியூர் ஆகுறதுக்கே. ஸோ அதுவே வந்து அவ்ளோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸோ இல்லற வாழ்க்கையிலயும் வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பிளஷர்ஸ குடுக்காது. ஒரு லிபிடோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த லாஸ் ஆஃப் லிபிடோன்னு சொல்லலாம். அந்த ஒரு விஷயத்த ஏற்படுத்தும். ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எலிக்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் அதே மாதிரி சில பெண்கள் வந்து ஸ்மோக்கிங், இந்த மாதிரி ட்ரக்ஸ், அதாவது ஆல்கஹால், இந்த மாதிரியான விஷயத்துல ஸ்மோக்கிங் பண்றவங்க, ட்ரக்ஸ், ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணமா டெஃபினட்டா அமையும். இதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியா ரொம்ப காலமா வந்து ஏதாவது குரானிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். இல்ல வந்து அவங்க வந்து நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய என்எஸ்ஏஐடி, ஆஸ்பிரின், இபுப்ரோஃபன், கீட்டோப்ரோஃபன், இந்த மாதிரியான கெட்டரோலாக், இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் எடுத்துக்கக்கூடியவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கான காசஸ் ஆயிருக்கும். அண்ட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன பாத்தீங்களா, அப்பலாம் சின்ன அதாவது ஏஜ் அட்டெண்ட் பண்ணி கப்பல் ஆஃப் இயர்ஸ்லயே கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுடைய கர்ப்பப்பை பலமாக இருக்கும். அவங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி விமென்ஸ்க்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 30 வயசுக்கு அப்புறம்லாம் திருமணம் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்ப ஏஜ் ஃபேக்டர்ஸ் ரீதியா சொல்ல போனோம் அப்படின்னா, அவங்களுடைய ஓன் எக் மூலியமா வந்து ஃபெர்டிலிட்டி ஆகுறதுக்கான இன்ஃபெர்டிலிட்டிக்கான ஒரு ப்ராப்ளமா கூட ஆகுது. ஸோ இதையும் தாண்டி சில பேர்லாம் வந்து சின்ன வயசுல ஏதாவது ம் ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து பயந்திருக்கலாம். இல்ல அவங்களுக்கு ஏதாவது அபியூஸ் நடந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தினாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியான ஒரு விஷயம் தான் டெஃபினட்டா. ஸோ இந்த மாரியான பெண்களுக்கும் கூட பார்த்தீங்க அப்டின்னா, அதாவது எப்பவுமே பிசிக்கல் அண்ட் மென்டல் 2மே பேரலைஸா இருக்கும் பொழுது தான் வந்து ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும், பிளஷர் அப்படிங்கிற விஷயமும் ஃபுல்ஃபில் ஆகும். அப்ப இந்த மாதிரி ஒரு லாஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், ஒரு விதமான ஒரு சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் இருந்தாலும் இந்த மாரியான பிரச்சனைகளுக்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ ஓகே. ஓகே மேம். இல்ல எனக்கு எல்லாமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல, அந்த கர்ப்பப்பையில பிரச்சனையோ, இல்ல ஃபெலோப்பியன் டியூப்ல பிரச்சனையோ, இல்ல அவங்களுடைய ஹார்மோன்ஸ்னால பிரச்சனையோ, இல்ல வந்து அவங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியிலயோ, கருமுட்டை சம்மந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனையோ, இல்ல பீரியட்ஸ்ல பிரச்சனையோ, ஸோ எதுவா இருந்தாலும் வந்து டெஃபினட்டா எலிக்ஸமிக்ஸ்ல சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காரணங்கள் கண்டுபிடிக்க முடியுது. சில பேருக்கு எல்லாமே எனக்கு ஃபைன். சில பெண்களுக்கு எனக்கு பீரியட்ஸ் கரெக்ட்டா இருக்கு. நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். ஐ அம் குட் ஓகே. எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபெர்டிலிட்டி அந்த மாரி இருக்கு. என்ன பிரச்சனைன்னே தெரியல அப்படின்னு. சில பேருக்கு இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, இந்த வெஜினலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மேல பார்த்தீங்கன்னா, செர்விக்கல் கேனல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யுட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த இந்த செர்விக்கல்ல வந்து ஏதாவது செர்விக்கல் கேனல்ல ஏதாவது பிரச்சனைகள், ஏன்னா அங்க தான் வந்து மியூக்கஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப கம்ப்ளீட்டா எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்பெர்ம் அப்படிங்கிறது கர்ப்பப்பைக்குள்ள போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டியா இருக்கும். அது அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபெர்டிலிட்டில வரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ந்த எக் இருக்குல்ல, இத வந்து ஃபெலோப்பியன் டியூப் கலெக்ட் பண்ணுதா? அது வழியா தான் கலெக்ட் பண்ணுதா? அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அந்த கலெக்ட் பண்ணக்கூடிய, அதாவது அந்த எக்குல ஃபெலோப்பியன் டியூப கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த எட்ஜ்ல எதுவும் பிரச்சனை இருக்கா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்கக்கூடிய டெஸ்ட்ல தெரியாது. சில எக்ஸ்ரேஸ்ல தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, லேப்ரோஸ்கோபிக்ல மைன்யூட்டா பார்க்கலாம். ஸோ அது மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ இன்னும் மைன்யூட்டான ஒரு ப்ராப்ளம் அப்டின்னா, அந்த மியூக்கஸ் ப்ராப்ளம், அ அப்புறம் வந்து அந்த ஃபெலோப்பியனோட எட்ஜ்ல எதுவும் ப்ராப்ளம். இல்ல அப்டின்னா சில பேருக்கு வந்து கருத்தரிக்கிறது வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல சில பேருக்கு கருத்தரிக்கிறதுக்கான ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அது இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஓகே ஓவுலேஷன் ஆயிடுச்சு. ஆனா வந்து கர்ப்பப்பையில வந்து என்ன ஆகல, ஒட்ட மாட்டேங்குது. இம்ப்ளான்டேஷன் அப்டிங்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னாலயும் வந்து இன்ஃபெர்டிலிட்டிக்கு ப்ராப்ளம்ஸா கண்டிப்பா அமையுது. அதே மாரி ஜென்ஸ எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அவங்களுக்கு வெரி சிம்பிள். அவங்களுக்கும் வந்து என்ன பார்ப்பாங்க அப்டின்னா, டெஃபினட்டா வந்து சீமன் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து எரெக்ஷன்ஸ். அவங்க ஜெனடிக்கல் ஆர்கன் எரெக்ஷன் ப்ராப்ளம் எதுவும் இருக்கா? எரெக்டைல் டிஸ்ஃபங்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுல எதுவும் இஷ்யூஸ் இருக்கா? 2வது எஜாகுவேஷன்ஸ்ல இஷ்யூஸஸ் இருக்கா? சில சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சீமன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது
சீமன் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. அந்த செமினல் ஃப்ளூயிடும் ஸ்பெர்மும் கலந்ததுதான் சீமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புரோஸ்டேட் கிளாண்ட்ல வந்து ஒரு விதமான செமினல் ஃப்ளூயிட் இருக்கும். புரோஸ்டேட் கிளாண்ட் அப்படிங்கிறது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாண்ட் தான். ஏன் அப்படின்னா அதுதான் வந்து அவங்களுடைய அந்த அணுக்கள் விந்தணுக்களை வந்து பாதுகாக்கக்கூடிய, நரிஷஸ் பண்ணக்கூடிய, சத்துக்கள் கொடுக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, அதே நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய, அது நீந்தி போகணும் இல்லையா எக் அடையிறதுக்கு. அப்போ சில பேருக்கு வந்து எக்குடைய ஷெல் ஹார்டா இருந்தது அப்படின்னா, பெண்களுக்கு வந்து அந்த கருமுட்டை வந்து அதோட மேல் அவுட்டர் பகுதி இருக்கு இல்லையா, அது ஹார்ட், அதாவது ஆண்களுடைய ஸ்பெர்ம் உள்ளுக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஹார்டா இருந்தாலும் இன்ஃபெர்டிலிட்டிக்கு ப்ராப்ளமா அமையும். அதே மாதிரி ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த ஸ்பெர்ம் வந்து எப்படி இருக்கணும், ஸ்விம் பண்ணணும். அது மொட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சீமன் சொன்ன பாத்தீங்களா, இந்த சீமன்ல வந்து இந்த செமினல் ஃப்ளூயிடும் ஸ்பெர்மும் சேர்ந்ததுதான் சீமன். சோ இந்த சீமன் வந்து ஆரோக்கியமா இருக்கணும். இதுல ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆண்களுக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டிய வந்து கேசஸ்ல கொண்டு வருவாங்க. ஸோ சீமன் அனாலிசிஸ பொறுத்தவரையும் இவ்ளோ மில்லியன்ஸ், செகண்ட்ஸ் மில்லியன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? உயிர் அணுக்களா இருக்கணும். எதிர்பார்ப்பாங்க இல்லையா? இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்துல தான் வந்து இன்ஃபெர்டிலிட்டி கேசஸ்க்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, இத கொண்டு வருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஸ்பெர்ம் கவுண்ட பொறுத்தவரையும் அவங்களுக்கு பெர் மில்லிமீட்டருக்கு வந்து 15 மில்லியன் வந்து எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். இல்ல 13 ஒரு எஜாகுலேஷன்ல வந்து 39 மில்லியன் ஸ்பெர்ம் கவுண்ட்க்கு குறைவா இருக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு கணக்குல வந்து வரும். ஸோ இப்போ இந்த இந்த எஜாகுவேஷன்ஸ், இந்த எரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இத இன்னும் டெப்த்தா போகணும்னா, ஆண்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய டெஸ்டிக்கிள். அதாவது டெஸ்டிக்கிள் அப்படிங்கிறது வந்து ஜெனடிக்கல் ஆர்கனுக்கு கீழ பாத்தீங்கன்னா 2 ஓவல் ஷேப்ல கிளாண்ட் இருக்கும். அதுதான் ஸ்க்ராட்டம். ஸ்க்ராட்டம்ல அது இருக்கு. சோ அந்த ஸ்க்ராட்டம்ல தான் வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, ஆண்களுடைய விந்தணுக்கள் ஸ்பெர்மோ அண்ட் முக்கியமான ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற ஹார்மோன்ஸும் சுரக்குது. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த டெஸ்டிக்கிள்ல ஏதாவது பிரச்சனை, அதாவது பெயின் இல்ல ஸ்வெல்லிங்ஸ், வீக்கங்கள் இல்ல ஏதாவது டிஸ்கலரேஷன், இல்லைன்னா வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெர்ம் பிரச்சனைகளுக்கு காரணமா, அதாவது இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணமா அமையுது. ட்விஸ்டட் டெஸ்டிகிள்ஸ்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம். ஏதாவது ஏதாவது கட்டிகள் இருந்தா, லிம்ப் இருந்தா, இல்ல இந்த ஸ்பெர்ம கேரி பண்ணக்கூடிய டக்ட்ல ஏதாவது அடைப்புகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி கேசஸா இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்பெர்ம் சொன்னோம் பாத்தீங்களா, இந்த ஸ்பெர்ம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விதமான ரெஸ்பிரேஷன் பிரச்சனையோ இல்ல ஒரு விதமான மயக்கங்கள் இருக்கும் அந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால. ஏன்னா அங்க எப்படி வந்து பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னோம், அதே மாதிரி இங்க ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம். பிரெயின்ல இருந்து சுரக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் எல்லாம். சோ இதுல ஏதாவது இம்பேலன்சஸ் ஆனிச்சு அப்படின்னா ப்ராப்பரா கமெண்ட் கொடுக்க முடியாது இல்லையா? எப்பவுமே வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி முக்கியமா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் ஒழுங்கா சுரந்தா தான் பிரெயின் ஒழுங்கா வந்து கமெண்ட்ரி கொடுக்கும் பொழுதுதான் குவான்டிட்டிக்கு, அதாவது டைம்லி குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் தேவைப்படக்கூடிய அந்த ஹார்மோன்ஸை சுரக்க முடியும். அப்போ இதுல வந்து ஹார்மோன் இம்பேலன்சிங் ஆகுறதுனாலயும் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைகள், அதாவது ஸ்பெர்ம் பிரச்சனைகளுக்கு காரணமா கூட அமையும். ஸோ இந்த ஸ்பெர்ம் டிசார்டர்ஸை பொறுத்தவரையும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெர்ம் டிசார்டர்ஸை பொறுத்தவரையும் பிட்யூட்டரி கிளாண்ட் மெயின் சொன்னேன் இல்லையா, ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரி கிளாண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், கைனட்ரோபின், இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதுல பிரச்சனைகள் இருந்தாலும் ஸ்பெர்ம் டிசார்டர்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இம்யூன் ப்ராப்ளம். சில பேருக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வீக், அப்படி இருக்கிறவங்களுக்கு ஸ்பெர்ம் டிசார்டர்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், என்விரான்மெண்டல் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்னாலையும் இல்ல ஏதாவது ஜெனடிக்கல் ரீதியா எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஸ்பெர்ம் டிசார்டருக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி குரானிக்கலான ஹெல்த் இஷ்யூஸ், இல்ல எங்கேயாவது அடிபட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலையும் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்ஃபெக்ஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ எப்பவுமே வந்து ஹைஜீன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல ஏதாவது இது இருந்தாலும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஏதாவது எப்படி சொல்றது, எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறது மூலமாக இல்ல ஹார்மோன்ஸ் கூடுதல் குறைதல் மூலமாகவும் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி சில 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 யூஸ் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ், சில மருந்துகள் அதிகமா யூஸ் பண்றதுனாலையும் ஸ்பெர்ம்ல டிசார்டர்ஸ் இருக்கலாம், எரெக்ஷன்ல டிசார்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அது மாதிரி டெஸ்டிக்கல் டோர்ஷன், அந்த பிளட் ஃப்ளோ ஒழுங்கா இல்லைனாலோ, ஸ்பெர்மையோ இல்ல டெஸ்டோஸ்டெரானோ கேரி பண்ணக்கூடிய விஷயத்த சரியில்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் அமையும். ஸோ இப்போ முக்கியமா நான் முதல்ல சொன்னேன்ல, ப்ரோஸ்டேட் கிளாண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா சகோதரர்களுக்கு வந்து ஒரு சர்டன் பீரியட், அதாவது வயசான ஆண்களுக்கு, சகோதரர்களுக்கு மேக்ஸிமம் இந்த பிரச்சனை இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா பினைன் ப்ரோஸ்டேட் ஹைப்போப்ளேசியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமா அவங்க இல்லற வாழ்க்கையில ஈடுபடாம இருந்திருப்பாங்க. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டோட வீக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இந்த மாதிரி வீக்கமா ஆனிச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுடைய செமினல் ஃப்ளூயிட் சுரக்கிறதுல வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இதை கவனிக்காம விட்டோம் அப்படின்னா
மேக்ஸிமம் இந்த பினைன் போஸ்டர் ஹைப்போப்ளேசியா பிரச்சனை வந்துட்டுனாலே இரவு நேரங்கள் அடிக்கடி வந்து யூரினேஷன் பிரச்சனை வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெர்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போகும். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். சில நேரத்துல இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுறதே வந்து டியூமர்ஸா மாறி அது கேன்சரா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகப்படியாக வந்து இருக்கும் இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட்ல பிரச்சனை, அது பினைன் ப்ரோஸ்டேட் கிளாண்டா, அதாவது என்லார்ஜ்டு ப்ரோஸ்டேட் கிளாண்டாவே இருந்தாலும் எலிக்சமிக்ஸ் நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ரெண்டாவது இந்த சீமன் பிரச்சனை, எனக்கு 0 கவுண்ட், இல்ல என்னோட ஸ்பெர்ம் வந்து கவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கு பட் மொட்டிலிட்டி இல்ல அப்படின்னாலும் சரி, ஏன்னா அதோட ஷேப்பு, சைஸு, ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கும் பட்சத்துல தான் வந்து இந்த ஆரோக்கியமான விஷயமா எடுத்துக்கொள்ளப்படும். இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஸோ எஜாக்குவேஷன்லயோ இல்ல சீமன்லயோ இல்ல அதே நேரத்துல வந்து லிபிடோன்னு சொல்லக்கூடிய அந்த பிளஷரை தூண்டக்கூடிய, லவ் டிசைரை தூண்டக்கூடிய விஷயத்துல ஏதாவது இஷ்யூஸஸ் இருந்தாலும் சரி, எலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல ஒரு 100% ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. யாருக்கு அப்படின்னா ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. ஸோ இந்த 2 விஷயத்துக்கும் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், அது ஃபோலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், பிரைன் சுரக்கக்கூடிய ஃபோலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அந்த லியூட்டனைசிங் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன், பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், பிரெக்னன்சி ஹார்மோன் சொல்ற ப்ரோஜெஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ், ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இன்னொரு விஷயம் தைராய்டு. ஸோ தைராய்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா சில பெண்கள்லாம் கருவுற்றுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா அந்த 3 மாசத்துல 4 மாசத்துல மிஸ்கரேஜ் ஆகுறது, இல்ல அந்த குழந்தைகளுக்கு வந்து ஐக்யூ பிரச்சனைகள் ஏற்படுறது, இல்ல அவங்களோட உடல், அதாவது குழந்தைங்களுடைய வயித்துல இருக்கக்கூடிய கருவுக்கு ஏதாவது டேமேஜ் ஏற்படுறதுக்கு வந்து காரணமாக யார் அமைவாங்க அப்படின்னா இந்த தைராய்டு பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அமைவாங்க. அதனாலதான் வந்து இந்த ஹைப்போதைராய்டிசம், இது என்ன சொல்லுவாங்களா, அன்ஓவுலேஷன், இங்க உங்களுக்கு அதிகமாக இந்த தைராய்டுன்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் அதிகமா சுரந்துச்சு அப்படின்னு சொன்னா T3 T4ன்னு சொல்லக்கூடிய ஹைப்போதைராய்டிசம் ஏற்படும். மேக்ஸிமம் இந்த குழந்தை பாக்கியம் இல்ல குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த தைராய்ட்ல, இந்த கழுத்து பகுதியில பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். இந்த கிளாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு கமாண்ட் கொடுக்கறது யாரு, அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கமாண்ட் கொடுக்குறவங்க யாரு அப்படின்னா தலையில இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட். இவங்க ஒழுங்கா கமாண்ட் கொடுத்தாதான் இந்த இந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸை ஒழுங்கா சுரக்க வைக்க முடியும். ஆக இதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டில வருவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல வந்து குறைபாடு இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா பால்பிட்டேஷன்ஸ் ஏற்படலாம். குழந்தைகளுக்கும் தாண்டி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக், சால்ட், இந்த மாதிரி இம்பேலன்சஸ் ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு ரீசனா அமையுது. அப்போ தைராய்டு பிரச்சனைகள் இருக்கிறதுனாலையும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டில டெஃபினட்டா ப்ராப்ளம் இருக்கு. அப்போ என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுவரையும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 15 வருஷத்துல நிறைய கேசஸ் போத் மென் அண்ட் விமன், விமென்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது அந்த ஃபெலோப்பியன் டியூப்லயோ இல்ல கருமுட்டை வளர்ச்சியோ இல்லையோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல பிரச்சனைகள், அது ஒபிசிட்டி காரணமாகவும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்ல நீங்க எங்கேயோ போய் செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கடைசியில ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க நிறைய கேசஸ் பார்த்து சக்சஸ் கொடுத்துருக்கோங்க, அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடைச்சிட்டு இவங்களுக்கு வந்து இதுதாங்க அப்படின்னு கடைசியில தான் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி கைவிடப்பட்ட எத்தனையோ கேசஸ் எலிக்சர் மிக்ஸ்ல குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 1. ரெண்டாவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பாத்துட்டீங்க அப்படின்னா 0 கவுண்ட்ல இருந்த நிறைய சகோதரர்களுக்கு வித்தின் 6 மந்த்ல 40 மில்லியனுக்கு மேல அணுக்கள் உற்பத்தி ஆகி அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் திருப்பியும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் வந்து மிராக்கிள் ரிசல்ட்ஸ். 1 இல்ல 2 இல்ல நிறைய. அதே மாதிரி நிறைய தம்பதியினருக்கு இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை சில பேர் வெளியில சொல்ல மாட்டாங்க. சில பேர்களுக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு 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 உறவுகளை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கப்பல்ஸுக்கு இந்த பிளஷர் அப்படிங்கிறது வெரி வெரி எசென்ஷியல். நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம் இது மைனர் பார்ட். நோ, இட்ஸ் அ மேஜர் பார்ட். ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ரன் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த பிளஷர், இந்த லிபிடோன்னு சொல்லக்கூடிய இந்த லவ் டிசைன் சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிளஷர். ஆனா இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான இந்த சுகரா இருக்கட்டும், டயபெட்டிக்கா இருக்கட்டும், இல்ல சால்ட்டா இருக்கட்டும், தைராய்டு இஷ்யூஸா இருக்கட்டும், பிபி, கொலஸ்ட்ரால், லாட் ஆஃப்
ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸஸ் எல்லாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட நேச்சுரலான அந்த லிபிடோக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல ஏதாவது பிரச்சனைகள் இல்ல வந்து அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்படுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து கொரோனா ஊசிக்கு அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சகோதரர்கள் வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை எல்லாம் வந்தாங்க. எந்த கேசஸா இருந்தாலும் சரி, அது அக்கார்டிங் டு 25 to 55 இயர்ஸ்ல இருக்க பிரச்சனைகள்ல வந்து எத்தனையோ சகோதரர்கள் கம்ப்ளீட் ரிசல்ட்ஸ் 100% ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சு இந்த பிளஷர்ல. அண்ட் அவங்க இந்த ஊசி போட்டதுக்கு அப்புறம் ஏற்பட்ட சைடு எஃபெக்ட்ஸா அந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனைன்னு வந்து எத்தனையோ பேருக்கு எலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மிராக்கிள் ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. அவங்களே ஃபர்ஸ்ட் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் அண்ட் லட்சக்கணக்கில் 6 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி இந்த ஜெனட்டிக்கல் பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுத்தது எலெக்ஷன்ஸ் உண்மையிலே வந்து சூப்பரான ஒரு விஷயம் ஆக்சுவலி. ஸோ இதையும் தாண்டி நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை ப்ராப்ளம்னு வந்து அது கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் இதாச்சுன்னா அது நீங்க கர்ப்பப்பை தான் எடுக்கணும், ஃபிப்ராய்ட்ஸ் நிறைய இருக்கு எடுக்கணும், இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு எடுக்கணும் அப்படின்னு வந்து எத்தனையோ கேசஸ்ல கர்ப்பப்பையை சேவ் பண்ணி கொடுத்துருக்கு எலிக்ஸமிக்ஸ். குழந்தை பாக்கியத்தையும் தாண்டி சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். சில பேருக்கு பிரைமரி, அதாவது முதல்ல வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்காது. சில பேருக்கு பிரைமரி, அதாவது ஃபர்ஸ்ட் குழந்தை கிடைச்சிருக்கும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து முன்ன பின்னா இருக்கும். ஏன் அப்படின்னா சில பேர் வந்து பேசிக்கலா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணாம அவங்க டைரக்டா வந்து IVF, IUI அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இதுல குழந்தை பத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்டரியா எதிர்பார்க்கும் பொழுது அது எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க பிசிக்கல் ரீதியா நிறைய ஹெல்த் பாதிப்பு பார்த்திருப்பாங்க. உடம்பு அதிகமா போடுறது, ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால பீரியட்ஸ் வராம இருக்கிறது, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றது, ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி ஃபீல் பண்றதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா எலிக்ஸமிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரூட், அதாவது வேர்ல இருந்து சரி பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு மென்சஸ் பிரச்சனைக்கு காரணம் இதுதான் அப்படின்னா அந்த பாடி வந்து அதை சரி பண்ணும். அதுதான். ஏன்னா இந்த எலிக்ஸமிக்ஸ்ல என்னதான் அப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஹெர்ப்ஸ், முக்கியமா வந்து சத்துக்கள் அதிகம் நிறைந்த எப்படி சொல்றது, எடிபிளான ஃப்ரூட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு, ஸ்டெம் செல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு, அண்ட் கிங் ஆஃப் த ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய ஹெர்ப்ஸஸ் இதுல இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த கூட்டுக்கிழமை. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் அமேசிங் ரிசல்ட்ஸ் இருக்கு. எஸ்பெஷலா எதுக்கு அப்படின்னா இந்த ஃபெர்டிலிட்டிக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் இல்லாம இனப்பெருக்க மண்டலத்தை வலுவாக்கக்கூடிய இந்த இல்லற வாழ்க்கைக்கு பிளஷர்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. அது பிசிக்கல் மட்டும் இல்ல, மென்டலியும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் வந்து கட்டுபா அப்படிங்கிற ஒரு ஃபிளவனாய்ட்ஸ் இருக்கக்கூடிய ட்ரிஷ்லியா கேட்டிகுவா. ஸோ இது வந்து ஒரு பிரேசில் நாட்டுல கிடைக்கக்கூடிய ஒரு ஹெர்ப். லங்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? லங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இந்த ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க, பிரேசில் ஃபாரஸ்ட். ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து இதுக்கு பேரே வந்து கிரீக்ல வந்து காதல் தேவதைன்னு பேரு, ட்ரிஷ்லியா கேட்டிகுவாக்கு பேரு. ஏன் அப்படின்னா இது வந்து மெயினா வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வலுப்படுத்தும். நரம்பு மண்டலத்திலே வந்து முக்கியமான ஒரு விஷயம். அது பாடியிலே வந்து சென்ட்ரல் ஆஃப் த பார்ட் எதுனா பிரெயின். ஸோ இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வலுப்படுத்துறது அந்த தலையில இருக்கக்கூடிய மூளை, கழுத்து பகுதி, ஓகேங்களா? அது மாதிரி முதுகு தண்டுவடம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து வலுப்படுத்த செய்யறது. ஏன்னா ஒரு மனுஷன் எந்த இடத்துல கையை தூக்கணும், காலை தூக்கணும், எப்படி எப்படி வந்து நடந்துக்கணும், எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அந்த எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அந்த மூடு, இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கு பாத்தீங்களா? கத்துக்கக்கூடிய விஷயங்கள், படிக்கக்கூடிய விஷயங்கள், புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கு ப்ராப்பரா வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே ஆணிவேர் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தலையில இருந்து தான், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து தான். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து வலுப்பெற செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த எலிக்ஸமிக்ஸ்க்கு ஆக்சுவலி இருக்குங்க. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனாலதான் வந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் கிட்டத்தட்ட 1,66,000 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நரம்புகள் இருக்கு, கேபிலரி இருக்கு, நர்வஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் கேபிலரி சிஸ்டம்ஸ் இருக்கு. அதாவது முடியை விட மைனூட்டா, ஒரு முடியை எடுத்து 16 வகுந்தோம்னா எவ்வளவு மைனூட்டா இருக்கும் அந்த அளவுக்கெல்லாம் நம்ம பாடியில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நரம்பு, கேபிலரி சிஸ்டம்ஸ் இருக்கு. அதனாலதான் வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மெயினா வந்து கணத்துல அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நிறைய கேபிலரிஸ் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இல்லையா? சோ அதுல எல்லாம் இருக்கிறத கணத்துல கை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா நியூரான்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் த நியூரான்ஸ், நர்வ் செல்ஸால மேடப் பண்ணதுதான் இந்த மூளை. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த, ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை வந்து ஆக்சுவலி இந்த ட்ரிஷ்லியா கேட்டிகுவாக்கு இருக்கு. சோ இதுல நரம்பு மண்டலத்துல வலுவாக்குறது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் மலட்டுத்தன்மை, அதாவது ஆண்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை இருந்தாலோ இல்ல பெண்களுக்கு மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணும். ஏன்னா இனப்பெருக்க மண்டலத்துல பிளட் ஃப்ளோ, ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். வெரி வெரி உடம்பு ஒட்டுமொத்த உடம்புக்குமே ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் சப்ளை, நியூட்ரிஷன் சப்ளை, பிளட் சர்க்குலேஷன் சப்ளை நல்லா இருக்கணும்.
இன்ஃபெர்டிலிட்டி அண்ட் செக்ஷுவல் ஹெல்த்னு வரும்பொழுது இனப்பெருக்க மண்டலம் வந்து எப்படி இருக்கணும்? நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸோட முக்கியமான ஹார்மோன்ஸ் ஸ்டிமுலேட் ஆகக்கூடிய தன்மையில இருக்கணும். அந்த ஒரு நியூரோன் டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபியூயல் ஃபார் நர்வ்ஸ் நரம்பியல் கடத்தின்னு சொல்லுவாங்க. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் யாரு முக்கியமானவங்க அப்படின்னா, ஹாப்பி ஹார்மோன்ஸ், லவ் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது டோபமைன், ஆக்சிடாக்சின், என்டார்பின், செரோட்டோனின் இந்த மாதிரியான விஷயம்லாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கடினமா உழைக்கும்போது, ஒரு எக்ஸைட்மென்ட்ல வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அப்ப இது வந்து எலிக்ஸமிக்ஸ் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா, நேச்சுரலாவே ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இதன் ரீதியாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நார்மலா வந்து எலிக்ஸமிக்ஸ சாப்பிடும் பொழுது, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, சில விஷயங்களுக்கு அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து சாப்பிட ரிஃபரன்ஸ் காமிக்கும். கப்புள் ஆஃப் த டேஸ்லயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சில விஷயத்துக்கெல்லாம் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். அது ஒன் ஆஃப் த திங்ஸ் இந்த ஒரு விஷயம். அதாவது பிளஷர், ஹாப்பினஸ் ஓகேங்களா? அது இல்ல செக்சுவல் ஹெல்த், ஹாப்பினஸ். இதுல வந்து கப்புள் ஆஃப் த டேஸ்லயே வந்து மிராக்குலஸ் ஆஃப் த ரிசல்ட்ஸ பார்க்க முடியும். ஏன் அப்டின்னா, ரத்தத்த சுத்தம் பண்றது மட்டும் இல்லாம, ஒரு ஒரு டிடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ ரொம்ப நல்லா இன்டெப்த்தா பண்ணும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் ஃபுல்லா என்ன பண்ணும்னா, கிளென்சிங் பண்ணும். தேவையில்லாத டாக்ஸின்ஸ ரிமூவ் பண்ணும். அப்ப இந்த டாக்ஸின்ஸ ரிமூவ் பண்ணும்பொழுது என்னன்னா, இப்போ ஒரு பைப் இருக்கு. அந்த பைப்ல வந்து தண்ணி கொல கொலன்னு இருக்கு. அங்கங்க அடப்பு இருக்கு. சரியா? அப்போ இந்த ரத்தம் அதுவும் அதே மாரி தான். அதிகமா வந்து கொழுப்புகள், டாக்ஸின்ஸ் எல்லாம் தேக்கமா இருக்கும்போது தான் எல்லா விஷயமே மந்தமா இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே மாரி தான் இப்ப வந்து எப்படி அந்த தண்ணிய கொலகலன்னு இருக்கக்கூடிய தண்ணிய வந்து கிளென்சிங் பண்ணி அங்கங்க அடைப்பு இருக்கக்கூடிய விஷயத்த கிளியர் பண்ணும்போது அழகா அந்த பைப்ல சீரா விடும் பாத்தீங்களா? அதே மாரி தான் வந்து நம்ம பாடியில வந்து இந்த ரத்தத்த இந்த பிளட் வெசல்ஸ்ல இந்த கிட்னி அண்ட் லிவர்ஸ்ல எல்லாம் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கிளென்சிங் ஏன்னா முக்கியமான விஷயம் அங்க தான் கிளென்சிங் ஆகுது பிளட். அப்போ கிளென்சிங் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து சீராக ஒரே நாள்ல நடக்காது. பட் சீரா ஏன்னா இவ்ளோ கிலோமீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய நரம்பு வந்து இயற்கை அதாவது இறைவன் வந்து நமக்கு வந்து இந்த 5 அடி 6 அடி உடம்புக்குள்ள பின்னி அப்படியே இப்ப வளைஞ்சு நெளிஞ்சு அங்கிட்டு இங்கிட்டு சின்னது பெருசா பின்னி வெளில இருக்கு. அப்போ ஒவ்வொன்னும் மெல்ல மெல்லமா கிளென்சிங் ஆகும். அப்ப ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த முக்கியமான ஹார்மோன்ஸும் ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும். டெஃபினட்டா. ஏன்னா நீங்க சாப்பிடக்கூடிய இந்த எலிக்ஸமிக்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நியூட்ரிஷன்ஸ். ஆக்சுவலி மேக்ரோ நியூட்ரிஷன், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், எசென்ஷியல் ட்ரேஸ் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்க உங்க உடம்புல அதிகமான அயன் சத்து இருக்கு. கால்சியம் சத்து பற்றாக்குறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாடி என்ன தெரியுமா பண்ணும்? அதிகமா இருக்கக்கூடிய அயன வந்து கால்சியமா மாத்தக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணும். இட்ஸ் வெரி குட் நேச்சர். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தக்காளி செடி தான். அது வந்து அதிகமா குளிர் பிரதேசத்திலயும் வரையும், அதிகமா வறட்சியான இடத்துலயும் வரையும். ஆனா 2லயுமே இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒண்ணுதான். அங்க இருக்கக்கூடிய கனிம பொருட்கள அதுக்கு வேண்டிய விஷயமாக மாத்தக்கூடிய தன்மையை இறைவன் வந்து எல்லா விஷயத்துக்குமே குடுத்திருக்கு. மனித உடம்புக்கும் குடுத்திருக்கு. ஆனா அது இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும். நம்மள பொறுத்தவரையும், நம்ம பாடிய பொறுத்தவரையும், இதுவே வந்து கன்டினியூட்டி ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ப்ரொலாங் இப்போ இப்போ இது அதிகமா இருக்கக்கூடிய விஷயம் பற்றாக்குறையா இருக்கக்கூடிய விஷயத்துக்கே குடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, இதுவும் என்ன ஆயிடும் கடைசில? போலி ஆயிடும்ல. ஆக அந்தந்த இது ஒரு விஷயம். அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. பாடி வந்து இப்போ ஜிங்க் இந்த மாதிரியான மினரல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, ஸ்டோர் பண்ணி வைக்காது. அப்போ இது வந்து டெய்லி எடுக்கக்கூடிய ஒரு எசென்ஷியலான விஷயம். ட்ரேஸ் மினரல்ஸா வருது. அப்போ இந்த எலிக்சர் மிக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்டின்னா, இன்னும் நெறைய ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பங்க்ஷர்வைன்னு சொல்லக்கூடிய நெரிஞ்சி முள், பாசிஃப்ளோரான்னு சொல்லக்கூடிய சிறுபுனைக்காளி இதெல்லாம் வந்து அமேசிங். எதுக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்த சுத்தம் பண்றதுக்கும், ரத்தத்துல இருக்கக்கூடிய பிஹெச் வேல்யூவ மெயின்டெயின் பண்றதுக்கும், ரத்தத்துல விஷம் இருந்தாலும் முறிக்கக்கூடிய தன்மை உண்டு. கிளென்சிங் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. நல்ல பிளட் சர்க்குலேஷன் பண்ணக்கூடிய விஷயம் உண்டு. இந்த பால்பிட்டேஷன், பதட்டம், படபடப்பு, ஆங்ஸைட்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எலிக்ஸர் மிக்ஸ் அப்படியே சாந்தப்படுத்தும். அப்படியே கோவக்காரனா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எலிக்ஸர் மிக்ஸ வாங்கி ஒரு 3 மாசம் 4 மாசம் சாப்பிட சொல்லுங்களேன். அவர போல இல்ல ஒரு அமைதியான மனுஷன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்ன நடக்கும் அப்டின்னா, பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸையும், ஆக்ஸிஜன் சப்ளையும் அதுக்கான விஷயங்கள பண்ணும். அந்த கிளென்சிங்லாம் பண்ணுது இல்லையா? ரொம்ப இன்டெப்த்தா பண்ணும். ஆர்என்ஏ, டிஎன்ஏ லெவல்ல பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அடுத்து என்ன ஆகும்னா, நீங்க சாப்பிட்டுக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் தான். அப்போ உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்சிங் ஆகும். நல்ல கிளென்சிங் ஆயி, நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகுறதுனால ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகும். உடம்புல கிட்டத்தட்ட 200 வகையான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. எல்லாமே டிவிஷன் ஆகாது. மேக்ஸிமம் எல்லாம் டிவிஷன் ஆகும். இந்த நியூரான் செல்ஸ் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நரம்பு செல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளரும். பட் டிவிஷன் ஆகாது. அதனால தான் வந்து அவருக்கு வயசாயிடுச்சுல, அதனால தான் நரம்பு தளர்ந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க பெரியவங்கள பார்த்து. பிகாஸ் ஏன்னா இதனால தான். ஏன்னா அது டிவிஷன் ஆகாது, வளரும். ஸோ அப்போ ஒரு கம்ப்ளீட் ஒரு நியூட்ரிஷன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, எலிக்ஸர் மிக்ஸ் இருக்கு. சோ முக்கியமான விஷயம் ஹார்மோன் இம்பேலன்சஸ். நம்ம பாடியில வந்து எண்டோகிரைன் சிஸ்டம்ல பாத்தீங்க அப்படின்னா, தலையில வந்து ஹைபோதாலமஸ், பிட்யூட்டரி கிளாண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். அது பீனியல் கிளாண்ட் அது மாதிரி கழுத்துல தைராய்டு, பாராதைராய்டு அது மாதிரி லங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தைமஸ், கிட்னில பாத்தீங்கன்னா அட்ரெனல், அப்புறம் டெஸ்டிஸ், ஓவரீஸ் இதுல எல்லாத்துலயுமே வந்து முக்கியமான ஹார்மோன்ஸ் தான் வந்து சுரக்குது. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, பாடிய வந்து ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்ணுது.
முக்கியமா வந்து எனர்ஜியா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து எதிர்ப்பு சக்தியா இருக்கட்டும், ஃபைட்டிங் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், தேவையில்லாத கழிவுகளை எக்ஸ்கிரேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை வலுப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது, எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் எண்டோக்ரைன் சிஸ்டம் தான் பாத்துக்கிறாங்க. அப்ப இந்த ஹார்மோன்ஸுக்கு தேவையான விஷயங்கள் வந்து எலிக்சமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலன்சிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. 5வது வந்து இந்த pH லெவல் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 3ம் சமநிலையில இருந்தாதான் பாடி நல்லா இருக்கும். ஏன்னா அந்தந்த கிளைமேட்டுக்கு தக்க மாதிரி இப்போ வெயில் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாடி வச்சுக்கிறதுக்கு, மழைனா அதுக்கு தகுந்த மாதிரி, இது எல்லாத்துக்கு காரணம் இதோடைய சமநிலைகள் தான். அப்ப இதே சமம் அதாவது பேலன்சிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய எதிர்ப்பு சக்தி மண்டலம் ரொம்ப வலுவாகும். அப்போ இந்த இடத்துல வந்து தேவையில்லாத என்னதுன்னா ஒரு ஒரு அப்நார்மலான செல்ஸ் growth நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்ப இந்த pH லெவல மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மையும் வந்து எலிக்சமிக்ஸ்ல இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை எல்லா விஷயத்துக்குமே வந்து எலிக்சமிக்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். குறிப்பா 100க்கு 100% மார்க் மை வேர்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த 99% தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் ஏன் 100க்கு 100% சொல்லுவேன் அப்படின்னா, நம்பிக்கையோட ஃபர்ஸ்ட் இத எடுத்துக்கிறாங்க பாருங்க. நம்பிக்கை இல்லாம எடுக்கிறவங்களுக்கே ஃபர்ஸ்ட் வந்து அடுத்து நம்பிக்கை வந்துரும். நம்பிக்கையோட எடுக்கிறவங்களுக்கு 100% இது பேசும். சோ இந்த ஒரு பொருள் வந்து இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகளுக்கு போத் மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே தான். சில சகோதரர்கள்லாம் வந்து இல்லற வாழ்க்கை ப்ரெஷருக்காக மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கி போடுவாங்க. அதெல்லாம் ஜெனடிக்கல் ஆர்கன்ல தான் ஒர்க் ஆகும். பட் ஸ்க்ராட்டம்ல ஒர்க் ஆகாது. அப்ப என்ன ஆகும்னா நான் ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துருவாங்க. நிறைய சேர்ந்த கேசஸ் இருக்கும். ஆனா வெளியில தெரியாது. இது ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றேன். பட் எலிக்சமிக்ஸை பொறுத்தவரை போத் மென் அண்ட் உமன் 2 பேருக்குமே வந்து என்ன இருக்கு? ஃபீலிங்ஸ் இருக்கு. 2 பேருக்குமே வந்து என்ன இருக்கு? மதிக்கப்படக்கூடிய உணர்வுகள் எல்லாமே இருக்கு. சோ அவங்க 2 பேருக்குமே ஒரு உகந்த ஒரு பொருள் தான் இந்த எலிக்சமிக்ஸ். போத் 2 பேருடைய இனப்பெருக்க மண்டலத்தையும் வலுவாக்கும். 2 பேருக்குமே வந்து ஒரு இணக்கமின்மையை ஏற்படுத்தும். சோ 2 பேருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு மென்டாலிட்டிய அதாவது இல்லற வாழ்க்கையில வந்து ஒரு ஹாப்பினஸ கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த மென்டலியாவும் கிரியேட் பண்ணும் எலிக்சமிக்ஸ். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல இந்த பொருள் மூலியமாக வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை, நியூட்ரிஷன் சப்ளை கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஸ்டிமுலேட் ஆகுது. இதுதான் பெரிய விஷயம். அதாவது வெளியில வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். எல்லாமே ஜிஐ ட்ராக் வரையும் தான் ஒர்க் ஆகும். அதாவது கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக், மவுத் சானஸ். பட் எலிக்சமிக்ஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிமுலேட் இது இஸ் யூனிக் மார்வலஸ் மிராக்கிள் ப்ராடக்ட். ஆக்சுவலி இது 15 வருஷமா இன்னைக்கும் கடல் தாண்டி கஸ்டமர்ஸ் இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா இந்த பொருளுடைய தரமும் உண்மைத்தன்மையும். சோ இந்த மீட்டிங்ல வந்து குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, டெஃபினட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு எங்கெங்கயோ நீங்க பாத்துருக்கலாம். என்ன எதுவுமே இல்லைன்னு சொல்லி லைஃப் எனக்கு இப்படிதானோன்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். இனிமே வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்ல. டெஃபினட்டா வந்து எலிக்சர் மிக்ஸ் மூலியமாக டெஃபினட்டா சொல்றேன், ஒரு நல்ல ஒரு மாற்றம் இல்லற வாழ்க்கையிலையும் கிடைக்கும், உடல் ஆரோக்கியத்திலையும் கிடைக்கும், மன நிம்மதியிலையும் கிடைக்கும். 4வது இட்ஸ் அ பிளெஸிங்ஸ் ஆஃப் காட், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். சோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நபர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.